ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மாடி தோட்டத்தில் கம்பு விளைஞ்சி வந்திருக்குங்க. பார்க்குறப்பே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது தானாக வந்த செடி தான். 2 செடி இருக்குங்க. கிச்சன் வேஸ்ட்லேருந்து தான் கண்டிப்பாக வந்திருக்கும். நான் வந்து மில்லட் தோசை, இந்த கஞ்சி அதுக்கெலாம் கம்பு வந்து ஊற வைப்பேன். அந்த கழனி எடுத்துகிட்டு வந்து செடிகளுக்கு ஊற்றுவோம் இல்லையா, அது மூலியமாக தான் இது வந்திருக்குங்க. பார்க்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மில்லட் செடி நம்ம தோட்டத்தில் வந்துடுதுங்க. லாஸ்ட் டைமும் வந்திருந்தது, இந்த வாட்டியும் வந்துருது பாருங்கள். கம்பு நல்லா முத்திட்டு இருக்குங்க. பறவைகளுமே வந்து உட்காந்து குத்தி சாப்பிட்றாங்க, பரவாயில்ல. அதையும் மீறி லாஸ்ட் டைம்லாம் வந்து பூட்டு அதிகமாக இருந்தது, தம்பி எடுத்துகிட்டு போய் சுட்டு கூட சாப்பிட்டோம். ஈவினிங் டைம்லலாம் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து அப்படியே கம்பு பூட்டு, சோளப்பூட்டுலாம் உடச்சி அப்படியே நெருப்பில் வாட்டி கொடுப்பாங்க. அது சாப்பிட்டா அப்படியே மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சைல்ட்ஹுட் மெமரி தான் ஞாபகம் வந்துச்சு. பாருங்கள், ஒரே இதில் 2-3 கிளைகள் வச்சு 3 கம்பு பூட்டை இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவானவி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.